18.5 ஓவரில் 206 சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆர்சிபி. டேபிள்லையுமே டாப் 2க்குள்ள வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க. ஓவரால் ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் சேசிங்கில் சின்னசாமி ஸ்டேடியமில் பயங்கரமாக இருந்துச்சு. விராட் கோலி பண்ண அந்த 3 சாதனைகள் என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 T20 ரன் ஒரே ஒரு கண்ட்ரியில் அடிச்சிருக்காரு. அதாவது கிரிக்கெட் வரலாற்றிலே இதை யாருமே பண்ணது கிடையாது. ஒரே நாட்டில் T20 ரன் மட்டுமே 10,000 ரன் இந்தியாவில் தான் அடிச்சிருக்காரு. அது விராட் கோலி கிட்ட மட்டும் தான் இருக்குது. வேறு யாருமே எந்த கிரிக்கெட்டருமே பண்ணது கிடையாதுங்கிறது தான் ஒரு ஹைலைட்டடான விஷயம். இது இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் 804 அப்படிங்கிறதையும் அச்சீவ் பண்ணியிருந்தார். இந்த ரெக்கார்டையும் யாரும் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு 500, 600, 700 வேணும்னா தவான் அடிச்சிருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு 804 வந்து விராட் கோலி அடித்தது தான் அந்த ரெக்கார்டு இருக்குது. இது இல்லாமல் ஐபிஎல்லில் 3வது பிளேயர் 300 சிக்ஸர்ஸ் அடிக்கிறாரு. அதுவும் ஐபிஎல் வரலாற்றில் 3வது பிளேயர். ஃபஸ்ட்டு 2 யாருங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த 3வது பிளேயர் 300 அப்படிங்கிறது ஓகே தான். பட் ஐபிஎல் வரலாற்றில் ஒரே டீமுக்காக 300 சிக்ஸர்ஸ் அடித்த ஒரே பிளேயரும் விராட் கோலியாக தான் இருக்கார். ஸோ இந்த ஒரு 3 உலக சாதனைகளையும் விராட் கோலி இந்த மேட்ச்சில் மட்டும் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் 300 சிக்ஸர்ஸ், 804 ஓவராலாக 1100 பவுண்டரிஸ் மட்டுமே அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. இந்த ரெக்கார்டும் யாரும் பண்ணது கிடையாது. பவுண்டரிஸில் மட்டுமே 5000க்கும் மேற்பட்ட ரன் அடிச்சிருக்காரு. இதுவும் யாரும் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி பல சாதனைகளை இந்த ஐபிஎல்லோட போட்டியில் மட்டுமே பண்ணியிருந்தார் விராட் கோலி. இந்த வருஷம் எப்படி ஆயிடுச்சுன்னா, விராட் கோலி எந்த போட்டி ஆடினாலும் ஏதோ ஒரு ரெக்கார்டை உடைக்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு ரெக்கார்டை செட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தலைவன்கிட்ட இப்போ ஆரஞ்சு கேப் வேறு இருக்குது. ஸோ பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு விராட் கோலிக்கு. இந்த சீசனும் கூட ஏஜ் ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. அவரை விட சீனியர் பிளேயர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். அப்பையும் ஆரஞ்சு கேப்பை ஜெயிச்சிருந்தாரு. அவருக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் கூட ஃபைட் பண்ணியும் ஆரஞ்சு கேப் ஜெயிச்சிருக்காரு. இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட போட்டி போட்டுமே ஆரஞ்சு கேப்பை தன்னோட தலையில் வச்சிருக்காரு. தலைவன் ஆல்வேஸ் கெத்து தான்.